சில பேர் இவர் திமுகவை சொல்றதுக்கு பயந்துகிட்டு அவர் பூசி மெழுகி அவர் தேசிய கொள்கைன்னு அதை டைவர்ட் பண்றாருங்கிறான். இதை நாங்கள் சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். அப்படிதான் நான் அதை சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி தேவை. இதுவரையிலும் ஒரு நபர் கூட கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு இப்படி ஒரு துணிச்சலான முடிவை திருமாவளவன் எடுத்தார் என்று தமிழ்நாட்டில் ஒரு நபர் கூட பாராட்டி சொன்னதில்லை. அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி வன்மம் ஒரு நபர் கூட சொன்னதில்லை. கூட்டணியில் இருந்துட்டு அந்த முடிவை நான் எடுத்தேன். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு எனக்கு தெரியாது. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வாங்கி அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில் சேரும்போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு கோஷம் சொன்னீங்களாமே அப்படின்னு. எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முழிச்சேன். அப்ப அழகிரியும் எழுத்தரவனும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்து கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டு விட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்ல, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பாக்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டுக்கிட்டு பேசக்கூடாது. இல்லைன்னா அவங்களுக்கு பேச்சு வராது. தமிழ்நாடு அரசுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள் படிப்படியாக வேணும். அரசு மதுபான கடைகளை மூடி வரலாற்றில் நல்ல பெயரை எடுத்து நிலையான வெற்றியை நீங்கள் பெறுங்கள், வாழ்த்துகிறோம். டிஎம்கேவுக்கு நான் சொல்றேன், நீங்க மட்டும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அரசு மதுபான கடைகளை மூடுனீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். மதுபான கடைகளை மூடினால், இஃப் அப்படின்னு தான் போட்டு சொல்றேன், மதுபான கடைகளை மூடினால் அவ்வளவு பெண்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு பெரிய ரெவல்யூஷனா அது மாறும். இவ்வளவு பெரிய துணிச்சலான முடிவை இவங்க எடுத்தாங்க. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு நல்லதாக போய் முடியும். உங்களுக்கு என்ன இதுல லாபம்? திமுக ஆட்சி வந்துட்டா மதுபான கடைகளை மூடுவதே எங்களுக்கு வெற்றி தான். அதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும்? மதுபான கடைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தால் மூடியது அரசு என்றால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகளைத்தான் மக்கள் வரவேற்பார்கள். அதை விட வேற என்ன வெற்றி வேணும்? எனவே அருமை தோழர்களே, ஆர்டிகிள் 47 ஏன் நேஷனல் லெவல்ல பேசுறாரு இவரு அப்படின்னு ஒரு தலைவர் பேசுறாரு. ஸ்டாலினை விமர்சிக்க இவர் தயங்குறாரா, இவர் தாங்கி பிடிக்கிறாரா? கிடையாது. அப்படின்னா இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள். அந்த தயக்கம் இருந்தா, அப்படி ஒரு நெருடல் இருந்தா இந்த முடிவையே எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் மூடினால் ஆந்திராவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும், பாண்டிச்சேரியில் இருக்கும். தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குமா? இந்தியா முழுவதும் இதை ஏன் ஒரு தேசிய கொள்கையாக எடுக்கக்கூடாது? இப்ப டைரக்டிவ் பிரின்சிபல் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 47 சொல்லுது, படிப்படியா நீ ஒரு பாலிசியை கொண்டு கடைகளை மூடணும். ஏன் அதை இந்திய ஒன்றிய அரசாங்கம் எடுக்கல? இதை நாம கேட்டா நாம திமுகவை விமர்சிப்பதற்கு பயந்துகிட்டு பிஜேபி பக்கம் டைவர்ட் பண்றோம்னு விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வெறும் திமுக அதிமுக பிரச்சனை அல்ல, இது நேஷனல் பினாமினா. எப்படி சாதி ஒழிப்புக்கு ஒரு தேசிய பார்வை தேவையோ அப்படி மது ஒழிப்புக்கு ஒரு தேசிய பார்வை தேவை. சாதி ஒழிப்பு லோக்கலா பண்ணிட முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நாங்க சாதியை ஒழிச்சிருவோம்னா ஒழிக்க முடியுமா?
முடியாது. அதுக்கு ஒரு தேசிய பார்வை, ஒரு தேசிய அணுகுமுறை தேவைப்படுகிறது, ஒரு நேஷனல் அப்ரோச் தேவைப்படுகிறது, ஒரு நேஷனல் பர்செப்ஷன் தேவைப்படுகிறது. ஆகவே மதுவை ஒழிக்கணும்னா இந்திய அரசாங்கமே ஒரு தேசிய கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே 2 முக்கியமான விஷயங்கள். தனிநபர் பாதிப்பு என்பது ஒரு புறம், அது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் கேடு விளைவிக்கிறது. இந்திய அளவில் மனித வளம் பாழாகிறது. எனவே நாம் இதை வலியுறுத்துகிறோம். அதற்கு நிறைய பிரீசிடென்ட்ஸ்லாம் இருக்குது, முன் நிகழ்வுகள் இருக்கின்றன. என்னன்னா 1954 2வது ஐந்தாண்டு திட்டம், 3வது ஐந்தாண்டு திட்டம், 50 எடுத்துக்கிட்டா 55. அப்ப 2வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு திட்டத்தை அவங்க தீட்டுறாங்க. அதுல மதுவிலக்கு கொள்கையை ஒரு கோட்பாடாக அரசு ஏற்றுக்கொள்கிறது. காங்கிரஸ் தான் அப்போ காங்கிரஸ், ஏன்னா அப்ப காந்தியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. காந்தி மதுவிலக்கு வலியுறுத்தினார். அப்போ அவங்க இதுக்குன்னு ஒரு கமிட்டியே போட்டாங்க, ஒரு கமிஷன். ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற ஒரு தலைமையில், ஸ்ரீமன் நாராயணன். அந்த கமிட்டி ஒரு அறிக்கையை தந்தது. அந்த அறிக்கை சில பரிந்துரைகளை தந்தது. அந்த பரிந்துரைகளை அன்றைக்கு நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள். அவன் காலக்கெடுவை கொடுக்குறான். 1955 கொடுக்குற அந்த அறிக்கை. அது என்ன சொல்றான்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ சட்டம் கொண்டு வான்றான். சட்டம் கொண்டு வரேன்னு உறுதி கொடு. மாநில அரசுகள் ஒன்னொன்னா நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லு. இதெல்லாம் நம்ம மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் தெளிவான ஒரு கால வரையறையை அறிவிக்க வேண்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் தெளிவான கால வரையறையை, இந்த தேதிக்குள்ள நாங்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கிறான். அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருது. அதிலிருந்து மதுவிலக்கு கொள்கையை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். 2வது பரிந்துரை, முதலில் மாநில அரசுகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவிக்க வேண்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் சொல்லணும். இந்த வருஷம் கடைசிக்குள்ள 55 சொல்றாங்க. இது 55 செப்டம்பர் 10ஆம் தேதி. இப்போ செப்டம்பர் 12 இன்னைக்கு தேதி. 1955 இதே மாசத்துல 10ஆம் தேதி அந்த கமிஷன் ரிப்போர்ட். அதுல 2வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 55 இறுதினா டிசம்பருக்குள்ள நாங்கள்லாம் அந்த மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஒன்றிய அரசின் மதுவிலக்கு திட்டங்களுக்கு முழுமையாக அவை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஒன்றிய அரசானது மக்களுக்கு இது பற்றிய கல்வியை ஊட்டுவதன் மூலமாக மதுவிலக்கை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். 1958 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தேசிய அளவில் இதற்கென சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு அது அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். திருமாவளவனை பார்த்து நீ ஏன் ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்காம மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால சொல்றோம். ரெக்கமெண்டேஷன்ஸ் 1955 இந்த ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி சொன்னது. இதுவரை மதுவிலக்கு கொள்கையை ஏற்காத மாநில அரசுகள் 1956 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்கள் நடத்தை விதிமுறைகளில் மது அருந்துவதில்லை என்பதை கட்டாயம் இடம்பெற செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வாத்தியார்களே குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் குடிச்சிட்டு போறாங்க. உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்களின் விற்பனை படிப்படியாக நிறுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பு படையினரிடையே மதுவிலக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த மிலிட்ரி கேண்டீன் ஒன்று இருக்கும். இப்போ கூட போனீங்கன்னா நிறைய இடங்களில் மிலிட்ரி கேண்டீன் பாட்டிலாக ரொம்ப குறைந்த விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. அது சில பேர் கிஃப்டாக கொடுப்பாங்க. வெளிநாட்டில் இருந்து வர்றவங்க அது மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பழங்குடியினர் வசிக்கும் இடங்களில் மதுவிலக்கு கொள்கையை மனமாற்றத்தின் மூலமாக ஏற்படுத்த வேண்டும். அவர்களை தண்டிப்பதன் மூலமாக அதை திணிக்கக்கூடாது. ஆனால் கள்ள மது தயாரிப்பதை தடுக்கும் விதமாக தண்டனை வழங்கப்படலாம். நாட்டில் மதுவிலக்கு கொள்கை முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் அயல்நாட்டு தூதரகங்கள் அளிக்கும் விருந்துகளிலும் மது வழங்குவது தடை செய்யப்பட வேண்டும். ஃபாரின் எம்பசிஸ்லாம் இருக்குல்ல, அங்கே போனால் அவன் முதல்ல சரக்கு தான் ஊற்றி கொடுப்பான். ஏப்ரல் 1, 1958 பிறகு மது அருந்துவதற்கான பர்மிட் அனைத்தும் செல்லாது என்று ஆக்கப்பட வேண்டும். நிறைய பேருக்கு எப்பெல்லாம் பர்மிட் கொடுப்பாங்க, இப்போ அது கிடையாது. ஏன்னா இப்போ அரசாங்கமே கடையை திறந்ததுனால இப்போ அது கிடையாது. முன்னெல்லாம் பர்மிட் வாங்கி வச்சுக்கிட்டு போய் கடையில் வாங்கலாம். பர்மிட் இருந்தால் போய் எங்கேயும் வாங்கிட்டு வர முடியும். இந்த பரிந்துரைகள் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன்
ஆர்டிகிள் 47, பேஸ்ட் ஆன் ஆர்டிகிள் 47 1955 ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் தந்த பரிந்துரைகள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் தேசிய கொள்கையை கேட்கிறது என்பதற்கு இதுதான் காரணம். கட்டாய மதுக்கடைகளை மூட முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் களத்தில் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏதோ நம்ம மற்றவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன்ல நம்ம இறங்கி இருக்கிறோம், சும்மா அப்படி நம்ம சீன் போடுறோம் அப்படிலாம் சில பேர் டிபேட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம உரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பாற்ற வேறு யார் கவலைப்பட முடியும்? இப்படி ஒரு போராட்டம் நடத்துவதனால் தேர்தல் களத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படும், கூட்டணியில் நமக்கு சிக்கல் ஏற்படும், 2026 தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற நிலை ஏற்பட்டால் கூட இந்த நோக்கத்திலிருந்து நாம் ஒருபோதும் விலகக்கூடாது, நழுவக்கூடாது, வழுவக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவும் நான் ஏதோ யாருக்கோ பதில் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். அந்த நோக்கத்தில் நான் பேசவில்லை. ஏன்னா இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட், இது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. இதை தொட்டால் என்னென்ன மாதிரியான யூகங்கள் வரும் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இதை எடுக்க வேண்டிய தேவை, வெகு மக்கள் போராட்டமாக இதை மாற்ற வேண்டிய தேவை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு தனிநபராக இருந்து ஒரு சின்ன பேனர் இயக்கமாக இருந்துட்டு ஒரு உதிரியாக நின்று கொண்டு குரல் கொடுத்தால் அது எடுபடாது. இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் குரலாய் இதை ஒழுங்கி ஒலிக்கிறது. எனவே இதை ஏன் நாம எடுத்தோம், இதை எடுக்காம இருந்திருக்கலாம், இதை ஏன் நாம இப்படி பேசணும், இதை பேசாம இருந்திருக்கலாம், பேட்டியில் உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆயிருச்சா, கொஞ்சம் கவனமா பேட்டி கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதனால் எந்த விளைவுகள் நேர்ந்தாலும் அந்த விளைவுகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. இதை உங்களுக்கு நான் முதலில் ஒரு நம்பிக்கையாக சொல்ல, நம்பிக்கையை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க, நீங்க என்ன அப்படி உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆயிடுச்சா? கிடையாது. ஒரு காமன் அப்பீல். எல்லாரும் மதுவிலக்கு தனித்தனியா ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமா, எங்களுக்கு மதுவிலக்குல உடன்பாடு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் மதுவிலக்கு ஒத்துக்கிறாங்க, மதுவை ஒழிக்கணும் ஒத்துக்கிறாங்க, மது கடைகளை மூடுவோன்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன சிக்கல்? ஏன் தமிழ்நாட்டில் மது கடைகள் திறந்திருக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கு, திமுகவும் மதுவை விலக்குவோம், மதுவை ஒழிப்போம், அதிமுகவும் மதுவை ஒழிப்போம், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் அதை சொல்லுகின்றன. பிறகு என்ன சிக்கல்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ஏன் இதை ஒழிக்க முடியாது? பீகார்ல எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள்? குஜராத்திலே எப்படி அது நடைமுறையில் இருக்கிறது? மிசோரம், நாகாலாந்து என்கிற அந்த வடகிழக்கு மாகாணங்களில் இது எப்படி நடைமுறையில் இருக்கிறது? மிசோரம், நாகாலாந்து சின்ன ஸ்டேட், பீகாரும் குஜராத்தும் பெரிய மாநிலங்கள். அங்கே அவர்களால் நடைமுறைப்படுத்த முடிகிறது. இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எல்லா மாநிலங்களும் அதற்கு முன்வர வேண்டும். அதனால்தான் நாம் சொல்றோம், ஒரு தேசிய கொள்கை வேண்டுங்கிறோம். சில பேர் இவர் திமுகவை சொல்றதுக்கு பயந்துகிட்டு அவர் பூசி மெழுகி அவர் தேசிய கொள்கைன்னு அதை டைவர்ட் பண்றாருங்கிறான். இதை நாங்கள் சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். அப்படிதான் நான் அதை சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி தேவை.
நாங்க தான் சொல்றோம், தமிழ்நாட்டில் கடையை மூடுன்னு தான் சொல்றோம். அதுல எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லையே. தமிழ்நாட்டில் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுகிற போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறது. இதை எவனும் பாராட்ட மாட்டான். அவன் கூட்டணியில் இருந்துகிட்டே ஏன் கேள்வி கேட்கலங்கப்பா, கேட்டுக்கிட்டு அப்புறம் ஏன் இருந்துகிட்டே அங்க கேட்கிறப்பா, வெளியே வந்துட்டு கேளு. இப்ப அவன் நோக்கம் என்னன்னா, அந்த கூட்டணியை விட்டு நம்ம வெளியே வந்து கூட்டணியை பலவீனப்படுத்தணும். அது மட்டும் தான் அவன் நோக்கம். பேசலன்னா ஏன் பேசலங்கிறான், பேசுனா நீ ஏன் அங்க இருந்துகிட்டே பேசுறங்க. அதுக்கு ஒரு கத்து வேணும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் உள்ள கத்து. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் பிரச்சனைகளை துணிந்து பேசுகிற துணிச்சல் உள்ள இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதுக்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். 2 சான்று சொல்றேன். 1, ஜெயலலிதா அம்மையார் உடல்நலம் சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் தான் முதலில் அப்போலோ மருத்துவமனைக்கு போனது. நான் தான் போனேன். எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க. ஏன் உடம்பு சரியில்லை, பார்க்க போறோம். இதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பார்க்க போனோம். அதுக்கு பிறகு தான் எல்லாரும் போய் பார்க்க போனாங்க. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, எங்கள் ஆட்டிடியூடு என்னங்கிறத சொல்றேன். என்னுடைய அணுகுமுறை என்ன. 2வது ஒன்று சொல்றேன். 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம், அதற்கு முன்னதாகவே வன்னியை சுற்றி வளைத்துக் கொண்டது சிங்கள படை. வன்னி காட்டில் புலிகளை சுற்றி வளைத்துக் கொண்டது. அந்த ஜனவரி மாதத்திலிருந்தே நாம் நம்முடைய போராட்டத்தை தொடங்கிவிட்டோம். 1998 ஜனவரியிலிருந்தே. ஆயிரத்தி 1999 ஜனவரியிலிருந்தே உண்ணாவிரத நிலை போராட்டம். அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எந்த கூட்டணியில் இருந்தோம்னா திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். அப்ப யார் அரசாங்கத்தை நடத்தியது என்றால் திமுக தான் அரசாங்கத்தை நடத்தி. அப்போ நாங்கள் நடத்தின போராட்டம், போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு தெரியுமா? திமுக அரசை கவிழ்ப்பதற்கு திருமாவளவன் முயற்சிக்கிறார், அதான் ரிப்போர்ட் போனது. ஆனால் நாங்கள் கூட்டணிக்குள்ள இருந்தோம். இதுவரையிலும் ஒரு நபர் கூட கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு இப்படி ஒரு துணிச்சலான முடிவை திருமாவளவன் எடுத்தார் என்று தமிழ்நாட்டில் ஒரு நபர் கூட பாராட்டி சொன்னதில்லை. அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, வன்மம் ஒரு நபர் கூட சொன்னதில்லை. கூட்டணியில் இருந்துட்டு அந்த முடிவை நான் எடுத்தேன். எல்லா கட்சி தலைவர்களையும் போய் வீடு தேடி போய் பார்த்தேன். மருத்துவர் ராமதாஸ் உட்பட எல்லாம் பொங்கல் கொண்டாடுறதுல தான் ஆர்வமா இருந்தாங்க. அன்றைக்கு பொங்கலை கொண்டாடாமல் மக்களுக்காக போராட்ட களத்தில் இருந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொங்கல் நடக்கிறப்ப இதே மறைமலை நகரில் தான் சாகுவரை உண்ணாவிரத நிலை அறப்போராட்டம். அன்னைக்கு இவர்கள்லாம் உண்மையானவர்களாக இருந்திருந்தால் என்னோட வந்து உட்கார்ந்து ஊக்கப்படுத்தி இருக்கணும். ஒருத்தர் வழி இல்லாமல் அந்த போராட்டத்தை 4வது நாள் நாம் திரும்ப பெற நேர்ந்து விட்டது. அதுவும் மருத்துவர் ராமதாஸ் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில். அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஆற்காடு வீராசாமி அவர்கள் நேரிலே வந்து தலைவர் சொன்னார், போராட்டம் வேண்டாம், கைவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உடன்படவில்லை. தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் நேரிலே வந்து நீங்கள்லாம் எப்படி உண்ணாவிரதெல்லாம் இருக்கலாம், உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் காந்தியவாதிகள் இருக்கிற போராட்டம், கைவிடுங்கள் என்று அறிவுறுத்தினார். பார்க்கலாங்க ஐயா, நான் யோசிக்கிறேங்க ஐயான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டோம். அன்றைக்கு இருந்த உளவுத்துறை திருமாவளவன் சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழ நெடுமாறன் அவர்களோடும் சேர்ந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக சதி செய்கிறார், அவர் கூட்டணி மாறுவதற்காக இந்த வேலையை செய்கிறார் என்ற அறிக்கையை தந்தார்கள். அப்போது ஏன்னா நான் அப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறோம். போராட்டம் அது திமுகவுக்கு நெருக்கடி தருவதாக மாறுகிறது. நாங்கள் திமுக தோழமை கட்சி. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முடிவை வேறு எந்த கட்சியாவது எடுத்திருக்குமா? விடுதலை சிறுத்தைகளை தவிர.
தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு முடிவை எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 4 நாள் உண்ணாவிரதம். ஆனால் யாருடைய கணிப்பும் உண்மையாகவில்லை. நாங்கள் மறுபடியும் எந்த கூட்டணியில் இருந்தோமோ அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்தோம். அது வேறு, அது அரசியல் தொடர்பான நிலைப்பாடு. அதிமுக கூட்டணியில் சேருவதா திமுக கூட்டணியில் சேருவதா என்பது அன்றைக்கு இருந்த சூழலை பொறுத்து, நம்மை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை பொறுத்தது. அந்த எதிர்க்கட்சியில் எந்த அளவுக்கு நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற மனநிலையை பொறுத்தது. அது பற்றி நான் பலமுறை மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஆகவே திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து கொண்டே அன்றைக்கு திமுகவுக்கு நெருக்கடி தரும் என்ற நிலையிலும் கூட மக்கள் பிரச்சனை தான் முதன்மையானது என்பதை முன்னிறுத்தி முடிவெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு அப்படித்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த கால்குலேஷனும் கிடையாது, எந்த ஸ்பெகுலேஷனும் கிடையாது. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இதை எடுத்து இப்படி காய் நகர்த்தலாமா அப்படி காய் நகர்த்தலாமா, இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு ஒரு கிராமத்திற்கு நான் போனால் ஒரு 100 பேர் ஓடி வந்து என்னை சந்திக்கிறார்கள் என்கிற போது இந்த 100 பேரில் குறைந்தது 30 பேர் அல்லது 40 பேர் குடிநோயாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களால் நிற்க முடியாமல் தடுமாறக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் இளைஞர்கள். இது எங்கே போய் முடியும்? இப்போது வருகிற தகவல்கள் எல்லாம் பள்ளி வளாகங்களிலும் கல்லூரி வளாகங்களிலும் மாணவிகள், பெண் குழந்தைகள் கூட சாக்லேட், கஞ்சா சாக்லேட் சாப்பிடுகிறார்கள் என்று தகவல் வருகிறது. கஞ்சாவிலே இப்போ சாக்லேட் செய்கிறார். சாக்லேட் போட்டால் கூட அசைஞ்சி அதை சுவைக்கும் போது வாயில் ஒரு அசைவு தெரியும். அதுக்கு பதிலாக இப்போ ஸ்டிக்கர் வந்துருச்சு. போதை தரக்கூடிய ஸ்டிக்கர் நாக்கில் ஒட்டிக்கிட்டா அமைதியாக அப்படியே உட்காந்துடும். அவ்வளோதான். நீங்கள் அதை வந்து அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேல் அன்னத்திலோ நாக்கிலோ ஒட்டி கொண்டு அப்படியே சும்மா உட்காந்துக்கணும். அவன் போதையில் தான் இருக்கிறாங்கிறது வந்து எப்படி தெரியும்னா, அப்படியே நிலக்குத்துற மாதிரியே உட்காந்துருப்பான். நார்மலாக இருக்க மாட்டான். ஆதியார் பாடம் சொல்லிட்டு இருப்பார், அவன் ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க உட்கார்ந்துருக்கிற முறையிலையும் பார்க்கிற பார்வையிலையும் வாத்தியார் கண்டுபிடிச்சிடுவார். இன்னைக்கு ஸ்டிக்கர் வந்துருச்சு, கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு. இது பெரும்பாலும் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதிகளில் இது கிடைக்கிறது. சொண்டிச்சோறு வேணும்னா மீனவர் குப்பத்துக்கு போன்றான். மயிலாப்பூருக்கு போன்னு யாராவது சொல்றாங்களா? இல்லை. கஞ்சா வேணும், பிரவுன் சுகர் வேணும்னா எங்க ஹவுசிங் போர்டு காலனி, தலித் காலனி எங்க இருக்குன்னு பாருன்றான். இது எப்படி நடக்கிறது? தன்னியல்பா நடக்கிறதா? தயவுகூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். டாஸ்மாக் கடைகள் பெரும்பாலும் எந்த பகுதிகளில் இருக்கிறது? கஞ்சா எங்கே, கஞ்சா பொட்டலம் எங்கே கிடைக்கிறது? பிரவுன் சுகர் எங்கே கிடைக்கிறது? போதை பொருள்கள் எல்லாம் இன்றைக்கு தாராளமான புழக்கத்திலே இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. அதானிக்கு சொந்தமான விமான நிலையத்தில் பல ஆயிரம் கிலோ கஞ்சா கைப்பற்றப்படுகிறது. அது பார்லிமெண்ட்லேயே பேசினாங்க, நானும் பேசினேன் லோக்சபாவில். ஒரு திட்டமிட்ட சதி இதன் பின்னால் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. நீலாம் வந்து படிக்கணும்னு ஆசைப்படாத, உயர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படாத. இவங்களை எப்படி காயடிக்கிறது? ரொம்ப வல்கரான ஒரு வார்த்தை தான், ஆனா இதை சொல்லித்தான் ஆகும். வீரியம் இழக்கச் செய்வது, வளருகிற போதே இவர்களை இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு பழக்கப்படுத்துவது.
இது ஒரு செயல் திட்டம். இது இப்படிதான் சிந்திப்பாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். சிந்திக்கிறார்கள். நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும்.